ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களா தான் இருக்கும். நம்ம 2026 டிசம்பரில் எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்கு நம்ம சில டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிற டிப்ஸ் கிடையாது. நிறைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க சக்ஸஸ் ஆன அவங்க சொன்ன சீக்ரெட்ஸ் தான் இந்த இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 டிசம்பரில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. டைம் கம்மியாக இருந்தால் தான் நம்ம யோசிக்கணும். டைம் இப்போ இருந்து இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைனாலும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. கரெக்டாக டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சூப்பராக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஏனோ தானோ நீங்கள் படிச்சுட்டு ஏதோ டாபிக் வைஸாக படிக்காமல் அங்கே இங்கே பாதி படிச்சிங்கன்னா உங்களால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா சிலபஸ் வைஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நீங்கள் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன லெசன்ஸ், என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறதா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லி ஒரு 5 ஹவர்ஸாவது நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ நம்ம டெய்லி ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்டடீஸ்க்கு நம்ம ஒதுக்கிடணும். அப்போ படிக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அதை ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணிகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஹவர்ஸில் ஒரு நாள் நம்மளுக்கு 3 ஹவர்ஸ் தான் படிக்க முடியுது அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸ் நம்ம படிச்சிடணும். அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தீங்கன்னா நம்ம 7 ஹவர்ஸாக சேர்த்து படிச்சிடணும். ஏன்னா அடுத்த நாளுக்குரிய 5 ஹவர்ஸும் நாளுக்குரிய அந்த 2 ஹவர்ஸும் நம்ம மிஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதையும் சேர்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை நம்ம ஒரு 2 டேஸ் படிக்கலை, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த 5 ஹவர்ஸையும் 10 ஹவர்ஸையும் சேர்த்து நம்ம மறுநாள் எப்படியாச்சும் அதை கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எல்லா சிலபஸையும் முடிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிலபஸ் கிடையாது, நிறைய இருக்குது. அதை நம்ம எது படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெசன்ஸ் வைஸாக நம்மளுக்கு என்ன படிக்கணும், இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, அதை நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் படிச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரிவிஷன் மெத்தடு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு வாரம் படிச்சிங்கன்னா அதை ஒரு அடுத்த வாரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் படித்தது நாள் படித்தது 2ஆம் நாள் படித்தது ஞாபகம் இருக்கும். 3ஆம் நாள் படிக்கிறது கண்டிப்பாக மறந்து போயிடும். அப்போ நம்மளுக்கு ரிவிஷன் மெத்தடு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ரிவிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நம்ம இப்போது படிச்சுட்டே இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது நம்மளுக்கு அப்போ தான் மறக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவிஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்குறது ரொம்ப மஸ்ட். ஏன்னா நம்ம எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டிருக்காங்க, எதுலேருந்து அதிக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம படிக்காமல் போவே கூடாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலேருந்தே கூட வர சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 1 மார்க் 2 மார்க்கில் போனால் கூட நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப முக்கியம். ரொம்ப டைம் எடுத்து நம்ம படித்தோம்னா கூட அதை நல்லா ஞாபகம் வச்சு படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய இப்போ நம்ம படிச்சுட்டே இருந்தாலும் கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ அப்படி போர் அடிக்கும்போது நம்ம சும்மா ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நிறைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அவங்களெலாம் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய பூஸ்ட் கிடைக்கும். ஏன்னா இவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, நம்மளால் முடியும் அப்படின்ட்டு நம்மளும் கொஞ்சம் நேரத்துலேயே அது எல்லாத்தையுமே உதறிட்டு நம்மளுக்கு இருக்க அந்த டயர்ட் எல்லாத்தையுமே உதறிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த 5 ஹவர்ஸை நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஃபுல்லாக படிக்காமல் 1 ஹவர் மேக்ஸ், 2 ஹவர்ஸ் தமிழ், 2 ஹவர்ஸ் ஜிஎஸ் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி 1 ஹவர் படித்தாலும் இல்லை 2 ஹவர்ஸ் உட்காந்து படித்தாலும் நல்லா உட்காந்து அதை அங்கிட்டும் இங்கிட்டும் நம்மளோட கவனத்தை சிதறாமல் அந்த 2 ஹவர்ஸ் படித்தோம்னாலே போதும்.
இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஈஸியாக சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் நம்மளால் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற சிலபஸ் ரொம்ப அதிகம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.